ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் இருந்த அனிமே இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதோட மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சயின்ஸ் விஷயங்களாக தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரிஜினல் அனிமே வாய்ஸையாக போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த சயின்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 21. க்ரோம் வந்து வாட்டர் வீல் ரெடி பண்ணியிருக்கான். ஃபியூயல் இல்லாமல் ஓடுற ஒரு மிஷினில் இப்போ அன்லிமிட்டட் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை இவங்க ஒரு வழியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்னதுன்னு மற்றவங்கலாம் கேட்கவா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையிலேயே இது அடுத்த லெவல் கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு கென் சொல்லவும் க்ரோமுக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் இப்போ இந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ண பேட்டரி தயாரிக்கணும். நம்மளோட ரோட் மேப்ல அதுவுமே ஒரு அவசியமான பார்ட்டு தான். 2 பேரும் எந்திரிங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான். இது நம்ம கிராஃப்ட்ஸ் கிளப்புக்கான நேரம் அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான். ஸோ இப்போ பேட்டரியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 காப்பர் பிளேட்டை வச்சு அதில் சல்ஃபியூரிக் ஆசிடை ஊத்துனா பேட்டரி தயார் அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான். இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லவோ க்ரோம்கே அது புரியல. இன்னும் இதே மாதிரி 5 பண்ணணுமான்னு காசுக்கு ஷாக் ஆகுறான். ஜெங்கோ உண்மையிலே இதுக்குள்ள அவ்வளோ கரண்ட் இருக்கா அப்படின்னு ஜீன்ட்ரோ போய் அதை தொட்டு ஷாக் அடிக்குது. இதுக்கு மேலே நாங்கள் அப்படின்னா கையால் உட்காந்து அதை சுற்றிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு ஜீன்ட்ரோ ஹாப்பி ஆகுறான். மேனுவல் லேபர்லாம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ யாஹோ ஒரு வழியா விடுதலை அப்படின்னு கீன்ட்ரோவோ ஹைஃபை போடுறாங்க. கீன்ட்ரோ ரூல்ஸ் நேர்மன் இருப்பானு அவனுக்கே வேலை செய்யறதுல கஷ்டமா அப்படின்னு ஓல்டு வில்லேஜ் சீஃப் பாக்குறாரு. இவங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா இவங்களை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கொஹாக்கோ வந்துட்டு இவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, இதை ஆரம்பிங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான். 3 நாளாக நாங்கள் தூங்கலப்பா அப்படின்னு க்ரோமோ காசுக்கியோ படுத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கியரை மேக் பண்ண ட்ரை பண்ண அது உடஞ்சிருது. நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த மேப்பை பார்த்துட்டு ஹாஃப் ரவுண்டில் இருக்கிற ஒன்று இப்படி சுத்துதா அப்படின்னு சொல்லி க்ரோம் ஆச்சரியப்படுதான். நம்ம ஹீரோவோட ப்ளோ பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க 2 பேருமே ஃபயர் அப் ஆகிறாங்க. ஒரு செகண்ட்க்கு முன்னாடி தான் ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னு ஸ்வீக்காக பார்க்குறா. கியர்ஸை மேக் பண்ணி க்ரோமோட வாட்டர் வீல்லையே ஒரு ஏர் கம்ப்ரஷனை ரெடி பண்ணுறாங்க. பார்னஸ்க்கு இதுக்கப்புறம் யாரோ கையால் உட்காந்து ஆக்சிஜன் கொடுக்க தேவையில்லை. அடுத்த லெவலில் கியர்லேயே ரெடி பண்ணிட்டாங்க. ராமனை சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோமே, அப்ப இனிமே அதை பண்ண வேண்டாம் ஐயா ஜாலி அப்படின்னு வில்லேஜ் மக்கள் எல்லாரும் ஹாப்பியாகவும் அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இருக்கு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். வின்டர் காலத்துல மீட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமா, வின்டருக்கும் நான் கறி சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த ஃபுட்டு யோசிக்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க ஜெங்கோ அப்படின்னு கென் கேட்கப்போ லைட் பல்ப்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது லைட் பல்பா அப்படின்னு கென் ஷாக் ஆகுறான். லைட் பல்புக்குள்ள அந்த ஃபிலமெண்ட்டை வச்சு பத்த வைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான வேலையா இருக்கு. காசுக்கே அதை ட்ரை பண்ணி கண்ணாடி உடஞ்சிருது. சயின்ஸ்னா ட்ரையல் அண்ட் எரர் இருக்குதா செய்யும். ஏன்னா ஓல்டுமேன் உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு ஜெங்கோ கேட்கப்போ கண்டிப்பா முடியும், நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு கீசகி சொல்றான். வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோவோட டீம் வந்துட்டு அந்த ஃபிலமெண்ட்டை வந்து பற்ற வச்சிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது அந்த ரூஃப் டாப்பில் வச்சிருந்தது ஹீட்டாகி எரிஞ்சு போச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ரோம் கேட்கவும் ஒரு விஷயம் எரியாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஜெங்கோ கேட்குறான். அதில் இருக்கிற காற்றை உறிஞ்சிடணும்னு க்ரோம் சொல்லவும் எஸ் அந்த மெத்தட் தான் பண்ண போகிறோம். மெர்க்குரி காற்றை நல்லாவே உரியும் அப்படின்னு பல்புக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஏரை வந்து சக் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ ஒன்று ரெடி பண்ணி ஒரு வழியாக பல்பை ரெடி பண்ணியிருந்தாங்க. பேட்டரியிலேருந்து நம்ம ஹீரோ கனெக்ஷனை கொடுத்து இப்போ பல்பை ஆன் பண்ணி பார்க்குறான். இப்போ இது எவ்வளோ ஹாட் ஆனாலும் ஏர் இல்லைன்னா இதால் எரிய முடியாது. இதை வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான். ஹாக்கோ வில்லேஜ் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். எல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு காசுகி சொல்லவும் நம்ம ஹீரோ ஸ்விட்ச் ஆன் பண்ணா. வா இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இவன் லைட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கென் பாக்குறான். இதை முடிக்கவே பல நாள் ஆயிடுச்சுலன்னு காசுக்கு வருத்தப்படுவோம். இல்ல நம்ம டயத்துக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அப்பதான் கென்க்கு புரியுதா அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்மஸா அப்படின்னு கென் கேட்கறான். ஓ எனக்கு தெரியாது இன்னைக்கு கிறிஸ்மஸ்னு, இது ஒரு கோஇன்சிடென்ட் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஸோ ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா லைட் பல்பையும் நம்ம ஹீரோ செஞ்சு முடிச்சிட்டான். இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேப்ல போய் மினரல் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு க்ரோம் சொல்லவும் எதுக்குன்னு ஜெங்கோ கேட்கறான். செல்போன் செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட் மிஸ் ஆச்சுன்னா அப்படின்னு அவன் சொல்லவும் இல்ல செல்போன் செய்யறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இப்போ லைட் இருக்கிறதுனால நம்மளால கேவ்ல இன்னும் டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு க்ரோம் சொல்லவும் புது மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு க்ரோம்குள்ள போய் அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு கீன்ட்ரோ சொல்றான். சரி நமக்கு காப்பர் வேணா நிறைய தேவைப்படும், நீ வேணா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் ஓடுறான். க்ரோம் திரும்ப வரதுக்குள்ள அவனை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி புதுசா உன்னை கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம பண்ண போறது வேக்கம், இது கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக் கியர்ஸ் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஈவன் மாடர்ன் ஏஜ்ல இருக்கிற எனக்கு கூட நீ பண்றது இப்பெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கென் சொல்லவும் இது கிட்டத்தட்ட செல்போனோட ஹார்ட் மாதிரினே சொல்லலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். சேம் லைட் பல்ப்
ஹீரோக்கு செஞ்ச அதே வேலை தானே அப்படின்னு காசுக்கி கேட்கவும் இதுல இருக்கிற எல்லா யாரையும் நம்ம ஃபுல்லா சக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உள்ள பாஸ்பரஸ் வச்சு அதை எரிச்சு உள்ள இருக்க ஏர் அவலத்தையும் நம்ம ஹீரோ சக் பண்ணலான்னு பார்த்தா கண்ணாடி பிரேக் ஆகுது. ஹீட்ல காப்பர் விரிவடையுது. மைக்ரோப்ஸ் லெவல்ல அது விரிவடைகிறது தான் கிளாஸை பிரேக் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மைக்ரோமீட்டர்ஸ் லெவலுக்கு இப்ப நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கென் கேட்கறான். காப்பர் வயர் எக்ஸ்பேண்ட் ஆனாலுமே கிளாஸ் உடையாம இருக்கணும்னு வேற ஒன்று பண்றாங்க. கைஸ் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு க்ரோம் வந்து காட்டவும் யாருமே அதை கண்டுக்கிடல. என்ன பிரச்சனை அப்படின்னு க்ரோம் கேட்கறான். ஆக்சுவலி இந்த காப்பர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காப்பர் டியூபை நம்ம ஹீரோ மேக் பண்றான். இது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் வெளிநோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்படி இந்த தடவை பார்த்தா உள்ள இருக்கிற ஃபிலமெண்ட் இன்ஸ்டன்டா கருகிருது. இப்படியே நிறைய ட்ரையல் பண்ணி எல்லாமே தான் ஆக்கிட்டு இருக்கு. இந்த காலத்துல அந்த ஸ்ட்ராங்கான மெட்டலுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு செங்கோ யோசிக்கிறான். மேபி இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ரோமும் கோஹாக்கோவும் சொல்றாங்க. இந்த காலத்துல அந்த மெட்டல் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு செங்கோ சொல்லவும் இதனால் வர க்ரோம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ராக்ஸையும் எடுத்து ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தேடுறாங்க. செத்து போன பக்கோட ஷெல்லு, ரக்கோனோட பாத்ரூம் இந்த மாதிரி விஷயங்களும் அதுல இருக்கு. செல்போன் மட்டும் மேக் பண்ணலன்னா இந்த வாரில் எங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எதையாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஸ்வீக்கா வந்துட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து ஏதாச்சும் ராக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அதனால் செல்ஃபோனை மேக் பண்ண முடியலன்னா வேற என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு செங்கோ யோசிச்சுட்டு இருந்தா. அஃபிஷியலாக இன்னைக்கு தான் நியூ இயர், ஸோ எல்லாரும் சன்ரைஸ் பார்க்க போகிறாங்க. நியூவா மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கூட ஏதாச்சும் புது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு கென் சொல்கிறான். எல்லா மாதிரி வெளியே வந்து அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ரிவைவ் ஆயிருக்கும். என் வயசு என்னன்னு எனக்கு தெரியலன்னு கென் சொல்லவும் எத்தனை நாள் உயிரோட இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணாதான் அவன் வயசை கால்குலேட் பண்ணலாமே அப்படின்னு செங்கோ சொல்லவும் யாருப்பா எத்தனை நாள் உயிரோட இருக்கும்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு கென் கேட்கவும் 6268 அப்படின்னு செங்கோ அவன் உயிரோட இருக்கிற நாட்களை சொல்றான். இப்ப சன்ரைஸ் பார்க்க இவங்க எல்லாருமே ஒரு மலை உச்சிக்கு வந்து நிக்கிறாங்க. ஸ்வீக்கா கையில வச்சிருக்கிற ஒரு கல்லு பார்த்தா திடீர்னு க்ளோவாக ஆரம்பிக்குது. இந்த கல்லு என்ன க்ளோ ஆகுது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இது எதனால வெளிச்சமா வருது அப்படின்னு ஸ்வீக்கா கேட்கவும் ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் படும்போது இது இந்த மாதிரி தான் ப்ளோ கிறிஸ்டல் மாதிரி தெரியும். சூரியன் ஃபுல்லா வரதுக்கு முன்னாடியும் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும் அப்படின்னு செங்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நானே இதை பார்த்ததுலேன்னு க்ரோம் நினைக்கிறேன். நமக்கு தேவையான மெட்டலே இதுதான், டங்ஸ்டன் அட்டாமிக் நம்பர் 74. இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், எவ்வளோ ஹீட்னாலும் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த கொஞ்சோண்டு கல் பார்த்தாது, ஸோ கேவ்ல போய் நம்ம இன்னும் நிறைய எடுத்துட்டு வரணும் அப்படின்னு க்ரோம் சொல்லவும் நம்ம கிட்ட இன்னும் பேலன்ஸ் ஒரு செட் ஆஃப் லைட் தான் இருக்கு, இன்னும் ஒருத்தர் தான் கூட கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லவும் கீன்ட்ரோ கோஹாக்கோ ஸ்வீக்கா கென் இதுல யாரை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம கூட மூணாவது வரப்போற அந்த பர்சன் மேக்மா, ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலை உடைக்கிறதுக்கு அவங்க கிட்ட தான் ஸ்ட்ரென்த். ரியல் லைஃப் ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு நீ போக தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரிஜினல் அனிமேவே டேரக்டா போய் பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்க்காத வேறு லெவல் சூப்பரான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.